அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல ஒரு விஷயங்க, தமிழ்நாட்டில் பிஜேபின்னா அது அண்ணாமலை தான். அசைன்மெண்ட்டு என்ன? அண்ணாமலைக்கு ஐபிஎஸ் வேலையை விட்டுங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கணும். அவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் அதிமுக வளர்க்கறதுக்கு ஒன்றும் வரலையே. நயனா நாயகன் ஒரு செல்லா ஓட்டு, இந்த தமிழிசை ஒரு செல்லா ஓட்டு. இவங்க ஏற்றுக்கினாங்கன்னா ஏற்றுக்கலாம். அண்ணாமலை தான் பிஜேபின்றதை கட்சி வளர்ச்சியில் நயனா நாகேந்திர பதவி ஏற்று 2 மாதமாக கட்சி வந்து ஒரு சின்ன முன்னேற்றத்தை கூட முன்னெடுக்கலையே. அதிகாரமே எப்படி ஆளுமையே இல்லாத ஒரு ஆள் நயனா நாகேந்திரன். ஜாதின்ற ஒரே ஒரு முக்குலத்தூர் என்ற ஒரே ஒரு அடிப்படையை பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவர்கிட்ட ஆளுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் அந்த பதவி கொடுத்து எத்தனை நாள் ஒரு ஓட்டுவார்? இந்த கூட்டணி வந்து பொருந்தாத கூட்டணி. எது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் ரெண்டுமே பொருந்தாத கூட்டணி. முதல்ல அதிமுகன்னு சொல்லாதீங்க, எடப்பாடி அதிமுகன்னு தெளிவாக சொல்லுங்கள். எடப்பாடி அதிமுக வெற்றி பெறாது. அண்ணன் எடப்பாடி என்ன சொல்ல, நான் ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் ஆகிட்டு அப்புறம் ஜெயிக்கணுன்னாவே உங்களை களை எடுத்தால் தானே நீங்கள் மீண்டும் வெற்றி வாய்வை சூட முடியும் அதிமுக. இது கூட புரியாத ஒரு முதலமைச்சராக இருந்தவர் கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பகுதியில். அது மாதிரி போக அதிமுக நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் சரிஞ்சிட்டு தான் இருக்குது. வீழ்ச்சி நோக்கி தான் போயிட்டுருக்கு. இல்லை திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க என்பது, திமுக யார் அதிகமாக எதிர்க்கிறார்களோ அந்த ஓட்டு அவர்களுக்கு தான் போய் சேரும். அப்படி பார்த்தா இன்றைக்கி திமுக அதிக அளவு இருக்குது அண்ணாமலை, அதுக்கு அடுத்தபடியாக சீமான், அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி இருக்கிறாருன்னா இல்லை. அதுக்கு எதுவும் கூட இல்லை. அதுக்கு அடுத்து கூட இல்லைங்கிறீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பிரஸ் மீட்ல கூட பார்த்துருப்போம். பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு வந்து, நான் பாஜக வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி, ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறதை பற்றி பேசலை. இது குறித்து நயனா நாகேந்திரன் தமிழிசையும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, அவர் தனிப்பட்ட கருத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல ஒரு விஷயங்க, தமிழ்நாட்டில் பிஜேபின்னா அது அண்ணாமலை தான். இந்தியாவில் வந்து பாரத பிரதமராக இருக்கலாம், நம்ம அமித்ஷாஜியாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி முகமாக மக்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறது நயனா நாகேந்திரனையும் பார்க்கல, தமிழிசையும் பார்க்கல. அப்படி ஒரு முகம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது அண்ணாமலைஜியோட முகமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க யாரும் அண்ணாமலையை வந்து இவங்க ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்கலாம் என்ன, இவங்கெல்லாம் ஒரு செல்லா ஓட்டு. நயனா நாயகன் ஒரு செல்லா ஓட்டு, இந்த தமிழிசை ஒரு செல்லா ஓட்டு. இவங்க ஏற்றுக்கினாங்கன்னா ஏற்றுக்கலாம். அண்ணாமலை தான் பிஜேபின்றதை அமித்ஷாஜி மதுரைக்கு வந்து அந்த கட்சி மாநாட்டை துவக்கி வைக்கும் போது பார்த்துருப்பீங்க. நரேந்திர மோடி பேரை சொல்லும்போது கூட, பாரத பிரதமர் மதிப்புரிய நரேந்திர மோடி பேரை சொல்லும்போது கூட அவ்வளோ கைத்தட்டல் இல்லை. அமித்ஷா பேரை சொல்லும்போது கூட அவ்வளோ கைத்தட்டல. அவ்வளோ பெரிய ஆர்ப்பாரிப்பு, கைத்தட்டல் மட்டும் ஒரு ஆர்ப்பாரிப்பு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் நீங்க இடம் பெற்றிருக்கிறாரு அண்ணாமலை. அதிமுக கூட்டணி தான் வந்து நாங்கள் தான், இது எங்கள் தலைமையிலான அணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லவே விட மாட்டேங்கிறாங்களா? அதுக்கு என்ன? ஒரே ஒரு விஷயங்க, வெற்றி பெறாத 12 தேர்தல் இது வரைக்கும் வெற்றியே பெறல. 2 தேர்தலில் போட்டியே எடுல, பிறகு ஓடுது எடப்பாடி அதிமுக. இது அதிமுகன்னு சொல்லாதீங்க, எடப்பாடி அதிமுகன்னு தெளிவாக சொல்லுங்கள். இது எடப்பாடி அதிமுக வெற்றி பெறாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு. மக்களோட நாடி துடிப்பை கரெக்டாக புரிஞ்சு தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு. நயனாருக்கு இது புரியலையே சார்? நயனாருக்கு புரிஞ்சுருந்தா அவர் ஏன் இங்கே இருக்க போகிறாரு? அவர் புரியாமல் ஏதோ போய் வாங்கிட்டு வந்துட்டார் பதவியை. அவர் முதல்ல யாருமே தொடர்பு கொள்ள முடியாது. பத்திரிகையாளர்லாம் அவர் நயனார் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் தொடர்பு கொள்ள முடியாது. அண்ணாமலை கருத்துன்னு சொல்லியிருந்தா அமித்ஷா இங்கே வந்து போனபோது நீ பழைய மாதிரி பேட்டி கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டு போனோம். கட்சி வளர்ச்சியில் நயனா நாகேந்திர பதவி ஏற்று 2 மாதமாக கட்சி வந்து ஒரு சின்ன முன்னேற்றத்தை கூட முன்னெடுக்கலையே. மக்கள் எதிர்கட்சியாக இவர் சரியாக செயல்படலையே. அண்ணாமலை தான் எதிர்கட்சியாக பார்த்தாங்க.
2% கீழே நோட்டாக்கு கீழே இருந்த வாக்கு சதவீதம் பிஜேபியோட ஓட்டு வங்கியை இன்னைக்கு 11.4% கூட்டணி கட்சியோட சேர்த்திங்கன்னா 18.2% ஓட்டை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காருல்ல அண்ணாமலைஜி. அதிமுக அவங்களுக்கு என்ன 1% ஓட்டு தானே வித்தியாசம். இவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்களா? அப்போ ஆமாங்க, அவர் வந்து அவருக்கு அசைன்மெண்ட்டு என்ன, அண்ணாமலைக்கு ஐபிஎஸ் வேலையை விட்டு தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கணும். அவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் அதிமுக வளர்க்கறதுக்கு ஒன்றும் வரலையே. ஸ்ட்ராட்டஜி என்ன அவருக்கு? தமிழ்நாட்டில் அவர் கொடுத்த வேலை பிஜேபியை வளர்க்கணும். வளர்த்தாரா இல்லையா? எங்கே இருந்த பிஜேபி இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து வச்சுருக்காரு? வெற்றி பெறல, அது வேறு விஷயம். ஆனால் 2% வாக்குல இருந்தது 8% தனிப்பட்ட பிஜேபியை கொண்டு வந்து 11.2% வாக்குகள் பதிவு. கூட்டணியோட சேர்த்து 18%. 18 புள்ளி. அதிமுக கூட்டணிக்கு எவ்வளோ? 21 புள்ளி. இந்த புள்ளி விவரம்லாம் பேசுகிற அதில் என்ன அவங்களுக்கு கோவம் அதிமுக இருக்கிறவங்கன்னா, இந்த ரேஷியோ பிரகாரம் தான் நீங்கள் வந்து தொகுதி பங்கீடு நடத்தணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அண்ணாமலை சொல்கிறார். உங்களுக்கு அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் புரிஞ்சுட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம், ஓகே. அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு சீட்டு. எங்களுக்கு எவ்வளோ சீட்டு ஓட்டு இருக்குது? பிஜேபிக்கு 11.4, அந்த 11 எடப்பாடி அதிமுகவுக்கு. எடப்பாடி அதிமுகவுக்கு. அதே மாதிரி பாமகவுக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம், எல்லாமே தனித்தனியாக நிறுவனமாக இருக்குது. அந்த சதவீத அடிப்படையில், அந்த விழுக்காடின் அடிப்படையில் நீங்கள் பாகப்பிரிவினை நடத்துங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை முன்னெடுக்குன்னு சொல்லி அகில இந்திய தலைமைக்கு அண்ணாமலை மிக தெளிவாக சொல்லிட்டார். இங்கே இருக்கிற நயனார் நாகேந்திரனுக்கோ தமிழ் சவுந்தரராஜனுக்கோ சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இவங்க 2 பேரும் அகில இந்திய தலைமை வந்து அவருக்கு வந்து தலைவர், நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் இப்போ தலைவர் இல்லை, நீங்கள் பேச்சு கொடுக்காதீங்கன்னு கூட சொல்லலாமே. ஆமாம், அது ஆமாம், அப்படி கூட நீங்கள் சொன்ன மாதிரி கூட சொல்லலாம், பேசவே மாட்டாரு. ஏன் அகில இந்திய தலைவர் வந்து சொல்ல மாட்டாங்க? ஏன் அமித்ஷாஜியும் மோடிஜியும் ஏன் வந்து இவருக்கு கடிவாளம் போட மாட்டாங்க? இவர் தான் அங்கே பிஜேபி முகம். இவர் எடுத்து வைக்கிற முன்னெடுப்பு தான் கரெக்டு தானே சொல்கிறாரு. ஓ, கூட்டணி பேசுவார், உனக்கு எவ்வளோ பலம் இருக்குது, எனக்கு எவ்வளோ பலம் இருக்குது, உனக்கு எவ்வளோ பலவீனம் இருக்குது, எனக்கு எவ்வளோ பலவீனம் இருக்குன்னு தான் தொகுதி பங்கீடு பேசணுமே தவிர, நீ உட்காந்து எடுத்து நீ எனக்கு பழைய மாதிரி 20 சீட் தான் தருவேன். பழைய இடத்துல பிஜேபி இல்லை. இப்போ பல பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நடப்பயணம் அது இதுன்னு ஏகப்பட்ட இந்த யாத்திரை இதெல்லாம் போயிருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் சொல்கிறேன், நல்ல கட்சி வந்து மக்கள் மத்தியில் எதிர்கட்சின்னா அது யாரும் அண்ணாமலை தான். திமுக மந்திரிங்களாம் நடுநடுங்கிறது யார்? அண்ணாமலையை பார்த்தா. முதல்வரே தூக்கம் வரல உங்களால் எனக்குன்னு சொன்னது யாரை பற்றி? அண்ணாமலையை பார்த்து தான். இல்லை, அண்ணாமலை தான் தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர். அஃபிஷியலாக இல்லாமல் இருக்கலாம், மக்கள் மனதை வென்று எடுத்திருக்காருன்றதை அறிவுபூர்வமாக நம்ம நிதர்சனமாக ஒத்துக்கணும். அதே நேரத்தில் இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டணியை கண்டு திமுக அடி நடுங்குது, தொடர் நடுங்குதுங்கிற மாதிரி இப்போ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன், மொத்தத்தில் அதிமுக பார்த்து திமுக நடுங்கலை, பிஜேபி வந்ததுக்கப்புறம் தான் நடுங்குது. இப்போ திமுக இப்போ சந்தோஷமாக இருக்குது இந்த கூட்டணியை வச்சு, இப்போ இருக்க அலைன்ஸை வச்சு. அதுதான் இது வரைக்கும் நடுங்காத திமுக இப்போ எதுக்கு நடுங்கணும்? அண்ணாமலைக்கு அகில இந்திய லெவலில் மிகப்பெரிய தமிழகத்தை உள்ளடக்கிய ஆளுமை மிக்க பதவியே தருவாங்க. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, அண்ணாமலை வேறு கடிச்சு தருவாங்க. அதுக்கான நெசசிட்டியே வராது. ஏன்னா அண்ணாமலைக்கு இன்றைக்கி வயசு வந்து 35க்குள்ளே தான் இருக்குது. அவர் அகில இந்திய தலைவராக வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆற்றலும் திறமையும் இருக்குது. பல மொழி பேசக்கூடியவர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இப்படி ஆங்கிலம். ஆனால் அவர் தமிழ்நாட்டை தானே டார்கெட் பண்ணுறாரு. நான் தமிழ்நாட்டில் பாஜக அவர் வந்து அவருக்கு பன்முகத்தன்மை உண்டு. நாளைக்கு சந்தோஷ்ஜின்னு ஒருத்தர் தமிழ்நாடோட இந்த இதுக்கெல்லாம் சவுத் இன்சார்ஜாக இருக்கார், அந்த பதவி பொறுப்பாளர் இருக்கார். அந்த பதவி கூட இவர் வந்து விரைவில் அவரை மாற்றிட்டு இவரை போடுறதுக்கு கூட அகில இந்திய தலைமை தயாராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். கூட்டணி இன்னொரு முக்கியமான கூட்டணிகள்லாம் வர இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் எலெக்ஷனில் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த எலெக்ஷன் அறிவித்து வேட்புமனு கடைசி நாள் தாக்கல் ஆகிற வரைக்கும் இந்த கதையை இந்த கரடி வந்ததுக்கப்புறம் தான் கணக்கில் எடுத்துக்கணும். 2024 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையை ஏற்று எந்த கூட்டணி வருது? ஏசி சின்மம் வராரா? அதை நம்ம சமீபத்தில் நாட்களிலே பார்த்துருப்போம். ஆனால் அதை மீறி இவங்க அப்படி சொல்கிறாங்களா? சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். திருமாவளவன் வராரா? பாஜக திரும்ப வராது. நயினார் நாகேந்திரன் பார்க்க வராரு, அவர் ரகசியமாக பேசுகிறாரு. யார்கிட்ட? நயினார் நாகேந்திரன்கிட்ட, திருமாவளவன். ஆனால் ஏன் எடப்பாடிக்கிட்ட பேச மாட்டாங்க? எடப்பாடி முதல்ல ஒரு கூட்டணி கட்சி தலைவராகவும் இல்லை கட்சியின் தலைவராகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைமையாக அவர் இல்லைன்றது தான்
துரோக தலைமை யாருமே பார்க்கல அப்படி. இல்லை இல்லை, துரோக தலைமை. இந்த துரோகியை தமிழ்நாட்டில் யாருமே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லைங்க. அதிமுக தொடரே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது பிஜேபி தலைமை எப்படி ஏற்றுக்கும்? அங்கே இருக்கிற பிஜேபி நான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கின்னு 1980 காங்கிரஸும் திமுகவும் எப்படி உடன்பாடு ஏற்பட்டதோ 50-50, அதே மாதிரி 50-50 உடன்பாடு தான் இப்போ யார 117 சீட்டு எடப்பாடி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு. பிஜேபி என்டிஏ தலைமையான கூட்டணி, பாமக, ஜி.கே. வாசன் கட்சி, இப்படி ஏசி சமூகம், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற கட்சி 17. அவங்களுக்கு வந்து அதே 117 சீட்டு. இதுதான் உடன்பாடு. இந்த உடன்பாடு தான் நிறைவே போகுது. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து டிக்டேட்டர் இடத்துல இல்லை. கொடுக்குற இடத்துல யார் இருக்கிறாங்க? பிஜேபி. வாங்குற இடத்துல எடப்பாடி அதிமுக வாங்குற இடத்துல இருக்குது. கொடுக்குறத வாங்கிப்பின்னு கம்முன்னு இருப்பாங்க. அதுக்கு ஒரு புது விளக்கம் கூட வாங்கிட்டு போகிறது தான் அப்போ நல்லதுங்கிறீங்க. நல்லதுன்னு நான் சொல்ல வரல. அந்த இடம் நிலைமை எடப்பாடி அதிமுக வந்துருச்சு. அதிமுக சோதனை காலம், இதோட சோதனை காலம் இருக்க முடியும். ஆனால் அதிமுகவிலே பல பேர் இந்த பாஜக கூட்டணியை விரும்பாதவங்க இன்னும் இருக்கிறதா தானே செய்கிறாங்க. ஏன் போய் வச்சுட்டோங்கிற மாதிரி. எடப்பாடியே விரும்பாதவங்களும் நிறைய பேர் இந்த கூட்டணியில் இன்னும் இருக்க தானே செய்கிறாங்க. அந்த கட்சியில் இயக்கத்திலையும் பிடிக்காம வேற ஒன்றி அங்கே தானே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைலாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுன்னா இது திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், இந்த கூட்டணி வந்து பொருந்தாத கூட்டணி. எது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் ரெண்டுமே பொருந்தாத கூட்டணி. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைனா கூட நான் பெரியனா நீ பெரியனான்ற ஈகோ வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். டாக்டர் மைதினி சார் ஒரு விஷயத்தில் சொன்னார், ஓபிஎஸ் அணியும் எடப்பாடியும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கழகங்கள் ஒன்று இணைந்தது, ஆனால் மனங்கள் ஒன்று இணையவில்லைன்னார். அதே கதை தான். ஆனால் சைதை துரைசாமி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் ஒன்று சேருங்க தான் சொல்லி அவரும் பரவலாக பேசிட்டு இருந்தார். இப்போ என்னடானா அவர் வந்து குருமூர்த்தி சைடாக இருந்துக்கிட்டு பாஜக செயல்படுறாரு, அதிமுக விரும்புறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல எல்லாரும் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த விஷயத்த. அன்னைக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லி அனுப்பிச்சது அன்புமணி. அவங்க பாஜக கோசமே பேச போகல. அன்னைக்கு முழுக்க அன்புமணி வேண்டி கேட்டுக்கொண்டதுனால அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு குருமூர்த்திஜியும் சைதை துரைசாமியும் போய் காம்ப்ரமைஸ் போனாங்க. அது யாருன்னா டாக்டர் அன்புமணியோட வேண்டுகோளுக்கு இணங்க கட்சி நலன் கருதி, பாமக நலன் கருதி போகிறாங்களே தவிர இதில் ஒரு துளியும் பிஜேபி கோசம் அவங்க போய் பேசலை. அவங்களுடைய ஒற்றை குறிக்கோள் ரெண்டு பேருக்குமே. அதில் என்ன ஒற்றை குறிக்கோள்? திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அரியணையில் ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது 2026ன்றது தான் அவங்களுடைய ஒற்றை குறிக்கோள். அதுவும் தொடரெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைதை துரைசாமி வந்து ஒரு அந்த இயக்கத்தை துவக்கி வைத்த ஒரு தூண் தான், ஒன் ஆஃப் த தூண் தான் நம்ம. அதனால் அவருக்கு அதில் எல்லா தகுதியும் உரிமையும் இருக்குது. அதை சரியாக புரிஞ்சு கொள்ளாதவர்கள் அதிமுக ஓபிஎஸ் எல்லாரும் கூப்பிட்டு பேசி ஒற்றுமைப்படுத்துங்கள், அப்போ தான் பலமான அதிமுகவாக உருவாகும், இல்லைனா பலவீனமான அதிமுகவாக உருவாகும். அப்படி உருவாகும் பட்சத்தில் பிஜேபி நம்மளை அவருடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்து விடுவார்கள். இதை தான் இன்றைக்கி சொன்னார். இதை பிடிக்காத துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார், கேபி முன்சாமி. வேலை வெட்டி இல்லாத வந்த சைதை துரைசாமி அவனுக்கு வேலை கிடையாது அப்படின்ட்டாரு. அனாவசியமாக தூக்கி எறிஞ்சிட்டாரு. யார் வந்தாலும் கேசி பழனிசாமியாக இருந்தாலும் வேலை வெட்டி இல்லாதவன்றாரு. இப்போ பெங்களூர் புகழேந்தி வந்து இப்போ காம்ப்ரமைஸ் வந்தாலும் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன்றாருங்க. இவங்க தான் வேலை வெட்டிலாம் இருக்கிறவங்களாச்சு. இவங்க ஜெயிக்க வேண்டியது தானே. ஒரு தொகுதி கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவங்க தானே அவங்க. யார்? கேபி முன்சாமியும் எடப்பாடியும். இவனுக்கு எதுக்கு பேசலாம்? 12 தேர்தலில் ஏதாவது ஒரு தேர்தலில் ஒரு தொகுதி ஜெயிச்சியா திமுகவை? எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக வெற்றி பெற்றியா? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து திமுக அப்பவும் ஜெயிக்கல. 2016க்கு அப்புறம் இவங்க வெற்றி வாய்ப்புன்றது ஒரு தொகுதியில் கூட கிடையாது. எடப்பாடி தலைமையில் ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு தொகுதியில் கூட இவங்க ஒரு தேர்தலில் கூட இவங்க வெற்றி பெறலை. நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்ன வச்சு கேட்குறேன். போன சட்டமன்ற தேர்தலுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட இருந்தாங்க. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குலத்து சமுதாய ஓட்டம் அந்த பரவலாக அது சார்ந்த ஓட்டுகள் கொஞ்சம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் அவர் கட்சியை விட்டு விளக்கப்படுறாரு. இப்போ அடுத்த சட்டசபை அதுக்கு அடுத்து தான் வருது டைரெக்டாக. அதுக்கடுத்து இதன் தாக்குதல் எப்படி? இல்லை ஈரோடு கிழக்கு தொகுதியிலேயே அவர் பிரிஞ்சிட்டாரு பை எலெக்ஷன். இல்லை பிரிஞ்சிட்டாரு. ஆனால் இப்போ முழுமையான தேர்தல் அதில் பிஜேபி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து போட்டியிடல, விட்டு கொடுத்தாங்க. போட்டி இல்லை. டிடிவி தினகரன் சாரம் போட்டியிலேருந்து வாபஸ் வாங்கிட்டார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் ஐயா எடப்பாடி வந்து ஜெயிக்க வேண்டியது. அது பக்கத்து தொகுதி, எடப்பாடிக்கு பக்கத்து தொகுதி ஈரோடு கிழக்கு. ஏன் ஜெயிக்கல? கொங்கு மண்டலம் கொங்கு நாட்டு தலைவன் நான் தான் சொல்லிட்டு டமக்கார் போட்டி அங்கே ஏன் ஜெயிக்கல? வாங்கின ஓட்டியாவது வாங்கினியா? அதுவும் வாங்கலை. 5000 ஓட்டு கம்மி.
ஆனா இது என்ன புரிதல்ல இவங்களுடைய மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ பாஜகவும் அதிமுக விட்டு ஆளே இல்லாத மாதிரியே இப்போ இருக்கிற பாஜக ஒரே ஒரு விஷயம், இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க கையில் 18.4 இருக்கு, அவங்க கையில் 21.2 அது அண்ணாமலை இருக்கும்போது அந்த 18 சேர்த்துக்கலாம். இன்னைக்கு அவரும் இல்ல. ஏன்னா அதனால அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கு பொறுப்பு இல்லாம இருக்காரு தவிர அண்ணாமலை பிஜேபி தொண்டன் ஏத்துக்கல சார் இந்த இடத்துல. இல்லை இந்த இடத்துல தொண்டனுடைய அண்ணாமலைஜி வந்து பிஜேபியோட தான் இருக்காரு. இன்னும் ஒரு படி தலைவர், அதாவது தலை அதிகாரமிக்க பதவி வந்து அதிகாரம் இல்லாதவங்க கையில் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதிகாரமே எப்படி ஆளுமையே இல்லாத ஒரு ஆள் நயனா நாகேந்திரன், ஜாதின்ற ஒரே ஒரு முக்குலத்தூர் என்ற ஒரே ஒரு அடிப்படையை பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட ஆளுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் அந்த பதவியை கொடுத்து எத்தனை நாள் ஒரு ஓட்டுவார்? பல பேர் ராம்நாட்லாம் 5000 பேர் இப்போ இணைஞ்சிருக்காங்களே மாற்று கட்சியில இருந்து. எந்த கட்சியிலேருந்து? மாற்று கட்சி எந்த கட்சி? எத்தனை பேர் உறுப்பினர் அதிமுக இருந்து இணைஞ்சிருக்காங்களா? இல்லை திமுக இருந்து எத்தனை பேர் வந்திருக்கான்? இல்லை முஸ்லீம் லீக்லேருந்து யாருன்னா வந்திருக்காங்களா? பத்திரிகைகள் அப்படி தான் வருது. நம்பர் நம்மளே போட்டுக்க வேண்டியதுதான். பிரியாணி சாப்பிட வந்தவங்களாம் கட்சியில் இணைஞ்சிட்டான்னு சொல்ல வேண்டியதான். பிரியாணி தந்து விட்டா 5000 பேர் வருவான், சாப்பிட வந்தவங்களாம் நம்ம இணைஞ்சிட்டோம்னு சொல்ல வேண்டியதுதான். யார் திமுகலேருந்து ஒருத்தரும் போல, எடப்பாடிகிட்ட இருந்து யாரும் போல, பிரதான கட்சிகிட்டு யாரும் போல, அப்புறம் தேமுதிகலேருந்து போனாங்களா? அங்கே ஆளே இல்லை அங்கே தேமுதிகாலுங்க. தேமுதிக சொல்லணும்னு கேட்கணும்னு நினச்சேன். இப்போ தேமுதிக நிலைப்பாடே வேற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றாங்க. திமுக பக்கம் போறது கூட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எங்கே போனாலும் போட்டாங்க, ஆள் இருந்தால் தானே. போட்டி யார் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் போவாங்க. அவங்க சீட்டுக்கு பற்றிக்கிற காலம் இல்லை, ஒன்லி போட்டி. நீங்க சொன்னீங்க அதிமுக பாஜக இணைந்தால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவும் தாவேக்காவும் விஜய் கட்சியும் சேர்ந்தா கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக கூட போனதுனால இது வந்து திமுக தான் பெரிய ஒரே ஒரு விஷயம். தாவேக்கா நான் முதல்வர் என்றாரு, எடப்பாடி என் தலைமையில ஏற்று நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றார். இந்த காம்ப்ரமைசேஷன் வந்து அவங்க அங்க வச்சிருந்துருக்கலாம். தாவேக்காவும் இல்லை நான் கேட்குறேன், இந்த காம்ப்ரமைசேஷன் இந்த அதாவது இது பொருந்தாத கூட்டணி தானே அது. யாரும் வந்து இப்போ தாவேக்கா முதலமைச்சர் அவர் நான் தான்றாரு, நான் 1000 கோடி சம்பாத்தியத்தெல்லாம் விட்டு வந்து இவர் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக கொடுக்கலாம்ல. நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஜெயிக்கும்பா, வெற்றி பெறத்துக்கு வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரா இல்லை முதலமைச்சரான்றதை வந்து அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் சேர்ந்தார், வரும்போதேவா அவர் சொன்னார் துணை முதலமைச்சர், அதெல்லாம் சொல்லவே இல்லையே. இல்லை அவங்களுடைய கணிப்பு அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த கூட்டணி ஒரே ஒரு விஷயம் தாங்க, தமிழ்நாட்டோட கெசட்டில் துணை முதலமைச்சர்ன்ற ஒரு வார்த்தையே இல்லைங்க. சும்மா போட்டு அது ஒரு மாதிரி நீ துணை முதலமைச்சர் போட்டுக்கலாம், 2 போலீஸை கூட போட்டு அனுப்புவோம், அவ்வளோதான். அந்த அதிகாரம் கெசட்டில் எங்கே இருக்குது? அதுக்குன்னு தனி அதிகாரம் துணை முதலமைச்சர் எங்கே? ஒரு சட்டத்தில் இல்லை. முதலமைச்சருக்குன்னு அதிகாரம் இருக்குது, அமைச்சருக்குன்னு அதிகாரம் வரம்புலாம் இருக்குது. கவர்னரோட அதிகாரம் முதலமைச்சருக்கு, முதலமைச்சர்கிட்ட இருக்க அதிகாரம் அத்தனை அதிகாரமும் மந்திரிங்களுக்கு இருக்குது, இலாக்கா வைஸ். இவங்களுக்கு துணை முதல்வர் என்ன அதிகாரம் இருக்குது? அதெல்லாம் அஃபிஷியலாக இல்லை. அஃபிஷியலாக ஒரு பதவியை வச்சுக்கின்னு தான் பண்ண போகிறீங்க. பாமகவுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்குது? இது எப்படி துணை முதல்வர்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தலையிட முடியுமா? தலையிட முடியாது. இவருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுத்தா அது முதலமைச்சருக்கு தான் எல்லா மற்ற மந்திரிகளோட டிபார்ட்மெண்ட்லாம் தலையிட அதிகாரம். நீங்கள் சொன்னதை கடந்த முறை பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னதே நம்ம கேட்டிருப்போம். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் ஒன்லி ஹவுசிங் போர்டு மட்டும் தான் அவர் பார்த்துருந்தார். அதுலேயும் ஃபைல் முதலமைச்சருக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. அதனால் அவரோட கூட்டணி வச்சிங்க, நீங்கள் நல்லா மறந்துட்டேன், அவரோட கூட்டணி வச்சிங்கன்னா அவரோட கூட்டணி வச்சு தானே 75 தொகுதியாக ஜெயிச்சிங்க. அவர் இல்லாததுக்கப்புறம் போகிற எந்த தேர்தலும் நிற்க சட்டசபை தானே வருது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், அந்த சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், மேயர் தேர்தலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தேர்தலில் அதிமுக எடப்பாடி அதிமுக தலைமையில் இருக்கிற அதிமுக வெற்றி வாக்க சூடுங்க. போக கழுது திரும்ப கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க கிராமத்திலாம் ஒரு கொள்கை. அது மாதிரி போக அதிமுக 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் சரிஞ்சின்னு தான் இருக்குது, வீழ்ச்சி நோக்கி தான் போயிட்டுருக்கு. இதில் தேர்தலையே போட்டிடாமல் போன 2 தேர்தலில் போட்டிடாமல் போனது வரலாறுலே இல்லை. விக்கிரவாண்டிலையும் 2 தேர்தல் நம்ம புறக்கமிட்டு ஓடிட்டோம். இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி மாறுதட்டிக்கிறதுல என்ன போகிறதுன்னு எதை சாதிக்க போகிறாரு? திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ஆணித்தரமாக உங்கள் நேயர்களோட வாயிலாக மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைங்கள். சையது ஹுசைன் சொன்ன அதே வார்த்தையை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவர்களை ஒன்றிணைக்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் சோர்வடைந்து விட்டார். அவனை மீண்டும் தட்டி எழுப்பி களத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தியாகத்தலை சசிகலா நடராஜனாக இருக்கட்டும், டிடி தினகரன் சாராக இருக்கட்டும், கேசி பழனிசாமி சாராக இருக்கட்டும், பன்னீர்செல்வம் சாராக OPS பன்னீர்செல்வம் சாராக இருக்கட்டும், வைத்தினி எல்லாரும்
மீண்டும் புகழேந்தியாக இருக்கட்டும். எல்லாரும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தில் பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் தகுதிக்கும் பொறுப்புக்கு ஏற்றவன் நல்ல பதவியில் வழங்கி வெற்றி பெறுவது தான் நம்முடைய இலக்கு நோக்கி தான் பயணிக்க வேண்டுமே தவிர, அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 75% பேர் மாவட்ட செயலாளர்கள் செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் பயணிக்கிறார்கள். அவர்களை உடனடியாக இந்த கழகத்தை விட்டு நீக்கி இல்லை வேற ஒரு பொறுப்பை கொடுத்து மாவட்ட செயலாளர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போல திமுகவில் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, அவர்களை நியமிக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும், சென்னையில் 6 மாவட்ட செயலாளர்கள் 5 மாவட்ட செயலாளர்கள் செயல்படாத மாவட்ட செயலாளர்கள். ஒரு பாகத்துக்கு 1 ஓட்டு 2 ஓட்டு வாங்க 750 ஓட்டு குறைந்தபட்சம் ஒரு பாகத்துக்கு. அதில் 1 ஓட்டு 2 ஓட்டு வாங்குகிற மாவட்ட செயலாளர்கள் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் களை எடுக்காமல் அண்ணன் எடப்பாடி என்ன சொல்ல, நான் ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் ஆகிட்டு அப்புறம் ஜெயிக்கணுன்னாவே உங்களை களை எடுத்தால் தானே நீங்கள் மீண்டும் வெற்றி வாய்வை சூட முடியும் திமுக. இது கூட புரியாத ஒரு முதலமைச்சராக இருந்தவர், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர். அப்படி தான் நேற்று பாருங்கள், இவர் இந்த ஜெகன்மூர்த்தி மேட்டரில் அவசரப்பட்டு வாயை விட்டு, ஆமாம் ஜெயக்குமார் அவர்கள் கூட பத்திரிகையாளர் இல்லை அவசரப்பட்டு வாயை விட்டு இவங்க அதிமுக எடப்பாடி முதல் கொண்டு எல்லா கூட்டணி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி கோர்ட்டில் எவ்வளோ அசிங்கப்பட்டாங்க பாருங்கள். அவங்க ஒரு சிறுவனை ஆள் கடத்தல் ஆள், கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள், தனிப்பட்ட கருத்து அவருடைய கருத்துன்னு கூட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை அதுக்கு இல்லை, அவங்க சட்டம் தன் கடமையை நியாயமாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தவிர ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு மாண்பும் பண்பும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு அக்யூஸ்டுக்கு போய் கூட்டணியில் இருக்கிறான், ஒரே ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி ஆள் கடத்தல் பண்ணுறான், நாளைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், லாபரி பண்ணுறான், எல்லா வேலையும் பண்ணுறாங்க. லேண்ட் பிராக்கில் அங்கே யாரும் ஒரு நிலம் வாங்க முடியாது, யாரும் ஒரு ஃபேக்ட்ரி போட முடியாது, போட்டாலும் அந்த ஃபேக்ட்ரியில் இவங்க சொல்கிறதா வேலைக்கு வைக்கணும், ஒரு ஸ்கிராப் வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அங்கே அவ்வளோ பெரிய சென்னைக்கு அருகில் இருக்குது ஒரு திருவள்ளூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு குறிநில மன்னர் மாதிரி ஆட்சி அதிகாரம் பண்ணிட்டு, ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னா இது மாண்புமிகு நீதி அரசர் உண்மையிலே பாராட்ட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல கேள்வியெல்லாம் கேட்டார், நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வியெல்லாம் கேட்டார். அதில் இன்னும் அதில் கொஞ்சம் வருத்தம் என்னன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கொடுத்த தண்டனை நியாயமானது, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இவருக்கும் தண்டனை வழங்கி இருக்க வேண்டும். நீதியரசருக்கு எங்கே தடுமாற்றம் ஏற்பட்டது என்பது தான் புரியல. மாண்புமிகு நீதியரசர் அந்த இடத்தில் சில தடுமாற்றம் வந்திருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நீங்கள், அதனால் உங்களை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்வதை, சட்டம் என்பது அனைவருக்கும் சமம், அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு எம்பிக்கு ஒரு சட்டமும் எம்எல்ஏகளுக்கு ஒரு சட்டமும் கிடையாது. சம தர்மத்துடன் நீதி அரசர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் மலர்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா சார். இப்போ நீங்களே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, என்ன ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறீங்க, இப்படி போனான்னா கட்டெரும்பாக தான் தேஞ்சு போங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இது தொடர்ச்சியாக எல்லாருமே வைக்கிற கோரிக்கை, நீங்கள் ஒன்றா இருங்கன்ட்டு. இப்போ சசிகலா டிடி தினர் கூட அமைதியாக இருக்கிறாங்க, ஓகே பாஜக என்ன சொல்கிறதோ மோடிக்காண்டி ஓகே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இவ்வளவு தெரிஞ்சு நீங்களே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த கூட்டணி இறுதியாக எதிர்க்கட்சியாவது ஆகுமா சார்? ஏன்னா நீங்கள் சொல்றதை வச்சு நான் கேட்குறேன். இன்னைக்கு கூட்டணி 26 தேர்தலில் இன்னைக்கு தேர்தல் வச்சா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்றுடும். 8 மாதம் கழிச்சும் இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஓகே, நாளைக்கு தேர்தல் வச்சா வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறி. அதை கூட நம்மளால ஒரு நம்பிக்கையை சொல்ல முடியலையா? ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுக செஞ்சது இல்லை, மக்கள் திமுகக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் யாருக்கு வாக்களிக்க போறாங்க என்பதுக்கு இன்னும் முடிவு பண்ணல. அதுதான் மக்களோட மனநிலை. திமுகக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்க மக்கள் தயார். யாருக்கு ஓட்டு அளிக்கணும்? ஒத்துமையாக இருந்த அண்ணா திமுகவுக்கு ஓட்டு அளிக்கணுமா? ஒத்துமையா இல்லை, நாளாக பிரிஞ்சு கிடக்கு மக்கள் மத்தியில். இல்லை அவங்க கூட்டணி ஆட்சின்றீங்களா? அவங்க கூட்டணி ஆட்சின்றாங்க பிஜேபி. இவங்க இல்லை, நாங்கள் அண்ணா எடப்பாடி தலைமை தனித்தே ஆட்சின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி அடிச்சிக்கிறாங்க, நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அடிச்சிக்கின்னு திரும்ப மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது விஜய்க்கு கூட ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. விஜய்க்கு சீமானுக்கு திமுக யார் அதிகமாக எதிர்க்கிறார்களோ அந்த ஓட்டு அவர்களுக்கு தான் போய் சேரும். அப்படி பார்த்தா இன்றைக்கி திமுக அதிக அளவு இருக்குது அண்ணாமலை, அதுக்கு அடுத்தபடியாக சீமான், அதுக்கு அடுத்தபடியாக தான் விஜய்ன்னு சொல்லணும் பட்டியலெல்லாம் ரேங்க். அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி இருக்கிறாருன்னா இல்லை, அதுக்கு எதுவும் கூட இல்லை, அதுக்கு அடுத்தும் கூட இல்லைங்கிறீங்க. இல்லை, இந்த வரிசையில் கடைசி வரிசையில் கூட எடப்பாடி எதிர்கட்சி அரசியல் பண்ணவில்லை. எதிர்கட்சி எப்படி அரசியல் பண்ண வேண்டும் என்பதை தமிழக முதல்வராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அன்றைய எதிர்கட்சி தலைவராக எப்படி இருந்து செயல்பட்டார், இந்தியாவுக்கு எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணுன்றது ஒரு உதாரணமாக இருந்தார்.
சொக்காலாம் கிழிச்சி இல்ல அது இல்ல எனக்கு என்ன ஒரு பார்த்தீங்களா அது பார்த்தோம். டெய்லி எதிர்கட்சியில் தளபதி ஸ்டாலின் இல்லாத பேப்பரே வராது. சின்ன கேப்பை கூட விடாம எதிர்கட்சி அரசியல் எப்படி பண்ணணும் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தளபதி ஸ்டாலின் இருந்தார். அதை பார்த்து கூட இவங்க கற்றுக்கலையே இந்த எடப்பாடின்றது தான் வருத்தம். நிச்சயமா சார், வரக்கூடிய காலகட்டங்களில் தெரிய வரும் இந்த கூட்டணியானது எப்படி செயல்படுது என்பது. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.